ஹலோ ஸ்டூடெண்ட், வெல்கம் பேக் அவர் எஸ்எம் எஜுகேஷ்னல் சேனல். லாஸ்ட் கிளாஸில் நம்ம நம்பர்ஸை பற்றி பார்த்தோம். நம்பர்ஸை எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தொடரினா என்ன, முன்னினா என்னன்னு பார்த்தோம். மிகப்பெரிய ஒரு இலக்க எண், மிகப்பெரிய ஈரிலக்க எண், மிகச்சிறிய ஒரு இலக்க எண், மிகச்சிறிய ஈரிலக்க எண், இந்த மாதிரி பெரிய எண், சிறிய எண், இதை பற்றிலாம் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அடுத்ததா அப்படின்னா, 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னென்னா எண்கள். எண்களில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா இடமதிப்பு விளக்கம், பிளேஸ் வேல்யூ சார்ட். சரியா? இந்த இடமதிப்பு விளக்கம்னா என்னென்னா, இப்போ ஒரு 10, 100 இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம்ல, அதெல்லாம் எப்படி நம்ம 10, 100 அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போ 10s, 100 இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி, அதாவது 1, 10 அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த 1, 10, 100, 1000னா என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? இப்போ 1னா ஒன்றும் இல்லை, 0ல் இருந்து 9 வரைக்கும் இருக்கிற எல்லாமே 1. 10னா 10ல் இருந்து 99 வரைக்கும் இருக்கிற எல்லாமே 10. 100னா 100லேருந்து 999 வரைக்கும் இருக்கிற இது எல்லாமே 100. இதே மாதிரி தான் 1000மும். ஓகேவா? இப்போ நம்ம ஈஸியாக வந்து 253ன்னு போட்டிருக்கோம். இதை எப்படி நம்ம 253, அதாவது 253ன்னு எப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போ நம்ம இதை வந்து 1, இதை 10, இதை 100. எப்பயுமே நம்ம இடமதிப்பு கொடுக்கும்போது நம்ம ஒரு நம்பருக்கு பின்னாடியில் இருந்து தான் போகணும். சரியா? இது சின்ன நம்பர் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக 253ன்னு சொல்லலாம். இதுவே பெரிய நம்பர் 1 lakh, 2 lakhs இந்த மாதிரிலாம் வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதெல்லாம் இன்னமும் கொஞ்சம் கிளியராக நம்ம இந்த எக்ஸசைஸில் பார்ப்போம். ஓகேவா? இப்போ நான் எப்படி சொல்லலாம், இதை 1, இதை 10, இது 100 இந்த மாதிரிலாம் நம்ம எழுதலாம். ஓகேவா? இது இன்னும் போக போக உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். இப்போ நம்ம உள்ளே போகலாமா? இடமதிப்பு விளக்கத்தை இந்தியா எண்முறை, பன்னாட்டு எண்முறை, இந்தியன் மெத்தட், இன்டர்நேஷ்னல் மெத்தட்னு சொல்லி ரெண்டாக பிரிப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் பாக்ஸ் போட்டு உங்களுக்கு கொஞ்சம் கிளியராகவே கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் போக போக நீங்களே ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? இந்த பாக்ஸ் முதல்ல நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. முதல்ல வந்து ஒன்றுகள், 1000, லட்சம், கோடி. புரியுதா? எப்பயுமே 1 இதை கொஞ்சம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது பின்னாடிலேருந்து கன்ஃபார்மாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? என்னென்ன ஒன்றுகள், 1000, லட்சம், கோடி. இந்த பாக்ஸில் இது ரொம்பவும் முக்கியம். ஓகேவா? ஒன்றுகளில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா 1, 10, 100. 1000ல் என்னெல்லாம் இருக்குன்னா 1000, 10,000. லட்சத்தில் லட்சம், 10 லட்சம். கோடிகளில் கோடி, 10 கோடி. ஓகேவா? இது ஓரளவுக்கு ஓகேவா? இப்போ இதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? எப்பயுமே நம்ம நம்பர்ஸை பின்னாடில் இருந்தால் எழுதணும். ஓகேவா? இதே டேபிளில் தான் நான் கீழே ட்ரா பண்ணியிருக்கேன். இங்கே என்ன போட்டிருக்கணும், இதையே தான் நான் இங்கேயும் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ இங்கே இருந்ததெல்லாம் நம்ம நம்பர்ஸாக போடுறோம். ஓகேவா? என்ன நம்பர்ஸ் பின்னாடியில் இருந்து 1, 2, 4, 8, 6, 4, 9, 5, 3. ஓகேவா? இந்த மாதிரி எழுதிட்டு இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலான்னு பாருங்கள். முதல்ல கொஞ்சம் தெளிவாக கேளுங்க. 35 எதில் இருக்குது? கோடிகளில் இருக்குது. அப்போ 35 கோடிகள். ஓகேவா? இங்கே 94 எதில் இருக்குது? லட்சம். அப்போ 94 லட்சம். புரியுதா? நம்மளுக்கு 2 டிஜிட்லாம் ஈஸியாக நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணிடலாம். கரெக்டாக? இப்போ அதே மாதிரி தான் பண்ணுறோம், பெரிய நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் 68 எதில் இருக்குது? 1000ல் இருக்குது. 68, 1000 இது ஒன்றுகளில் இருக்குது. அப்போ 421. புரியுதா? இதை நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், 421. இப்போ 21ன்னா 1ன்னா 1ல் இருக்குது, 2 10ல் இருக்குது, அதனால் 21. இங்கே 100 இருக்கிறதுனால 421 நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ ஓரளவுக்கு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலான்னு சொல்லுங்கள். 35 கோடியே 94 லட்சத்து 68,421. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னாட்டு எண்முறை. ஓகேவா? இப்போ இந்தியன் மெத்தடை நம்ம எப்படிலாம் பிரித்தோம், ஃபர்ஸ்ட்டு 3 டிஜிட், அதுக்கப்புறம் 2 2ஆக பிரிக்கணும். இதை தான் நான் என்ன சொன்னேன், இந்தியன் எண்முறை. இப்போ பன்னாட்டு எண்முறை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா 3 3ஆகவே பிரிக்கணும். பாருங்கள், ஒன்றுகள், 1000. ஆனால் நம்ம அங்கே என்ன போட்டோம், லட்சம் அப்படின்னு போட்டோமா? ஆனால் இங்கே லட்சம் போடக்கூடாது, மில்லியன் போடணும். என்ன போடணும்? மில்லியன். அங்கே கோடி போட்டோம், இங்கே என்ன போடணும்? பில்லியன் அப்படின்னு போடணும். ஓகேவா? இப்போ இந்த ஒன்றுகள் என்னெல்லாம் இருக்குன்னா 1, 10, 100. 1000ல் 1000, 10,000, 100,000. மில்லியனில் என்னெல்லாம் இருக்குது? மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன். ஓகேவா? பில்லியனில் பில்லியன், 10 பில்லியன், 100 பில்லியன். ஓகேவா?
பன்னாட்டு எண்முறைக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ நம்ம மேலே எழுதியிருக்கிற மாதிரி 1, 1000, மில்லியன், பில்லியன் எழுதியிருக்கோமா? அதுக்கப்புறம் 1, 10, 100, 1000, 10,000, 100,000, மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன், பில்லியன், 10 மில்லியன், 100 பில்லியன். ஓகேவா, எழுதிட்டோமா? இதே மாதிரி அதாவது பன்னாட்டு முறையை 3 3ஆக பிரித்தோம், இந்தியன் முறையை 3 2 2ஆக பிரித்தோம். இதை கொஞ்சம் தெளிவாகிக்கோங்க சரியா? இப்போ 1 2 லாஸ்ட்லேருந்து 1 2 4 8 6 6 5 4 9 3 3 6 5 3. ஓகேவா? இப்போ இதை நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, இங்கே 35 பில்லியன். ஓகேவா? 600 அதாவது 694 மில்லியன். அதுக்கப்புறம் 568 ஆயிரங்கள். அதுக்கப்புறம் கடைசியாக 421. இது லாஸ்ட் இருக்கிறத நம்ம காமனாக சொல்லுவோம் 400. அதாவது இங்கேயே 100 வந்தது, 21 நம்ம காமனாகவே எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? 421. இப்போ ஓரளவுக்கு இந்தியா முறையும் பன்னாட்டு முறையும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸசைஸ்குள்ளே போகலாம். இடங்களை நிரப்புக. மிகச்சிறிய 7 இலக்க எண் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். மிகப்பெரிய 8 இலக்க எண், மிகப்பெரிய ஈரிலக்க எண், அதே மாதிரி மிகச்சிறிய 7 இலக்க எண் பார்த்திடலாம். இப்போ இதை நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். 7 இலக்கம் ஒரு 0 போட்டுட்டு இங்கே 7 இலக்கம் கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை 0 இங்கே சேர்க்கணும்? 6 0 சேர்க்கணும். ஓகேவா? இப்போ மிகப்பெரிய 8 இலக்க எண், அப்போ பெரிய எண் வந்தால் 9. எத்தனை 9 போடணும்? 8 9 போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7005380 என்ற எண்ணில் 5இன் இடம் மதிப்பு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி அந்த பாக்ஸ் வச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் நான் கொஞ்சம் எழுதி சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். இந்த மாதிரி வந்தால் நான் எப்படி லாஸ்ட்லேருந்து நம்பர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ அதே மாதிரி தான். அப்போ இது 1 லாஸ்ட்லேருந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன், தெரியுதா? 0 1 10 100 ஆயிரங்கள், 10,000ங்கள், லட்சங்கள், 10 லட்சங்கள். இது இந்தியாவுடைய எண்முறை, புரியுதா? இப்போ இதில் 5ஓட இடமதிப்பு என்ன? 1000. அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன், புரியுதா? அடுத்தது என்னென்னா 76,70,905 என்ற எண்ணின் விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இங்கே 7 ஃபஸ்ட் நம்பரை நம்ம 7ன்னு போட்டுட்டோம். அதுக்கப்புறம் 1 போட்டு இங்கே எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 0 போட்டிருக்கோம். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் எனக்கு மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் வருது? அதே மாதிரி 6 செகண்ட் நம்பர் என்ன இருக்கோ 6 போட்டுட்டோம். அதுக்கப்புறம் 1 போட்டு இப்போ 1 2 3 4 5 அப்போ 5 zeros இங்கே போட்டுக்கணும். ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன வருது? அதே மாதிரி ஒன்றொன்றுத்தையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணால் ஃபைனலாக எனக்கு இந்த ஆன்சர் தான் வரும். ஓகேவா? இதுதான் என்னுடைய விரிவாக்கம். இது ஒரு மெத்தட். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு மெத்தடும் இருக்குது, இதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியாக தவிர என்ன கூறுக. இந்தியா முறையில் இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, அதனுடைய இந்தியன் முறை கொடுத்துருக்காங்க. இது சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்தியா முறையில் எப்படி பிரிக்கணும்? ஃபஸ்ட்டு 3 டிஜிட் பிரிக்கணும், அதுக்கப்புறம் 2 2ஆக பிரிக்கணும். கரெக்டாக இருக்கா? அப்போ இது சரி. செகண்ட் என்னென்னா ஓரிலக்க எண்ணின் தொடரி எப்போதும் ஓரிலக்க எண்ணாகும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், தொடரின்னா என்னென்னா 1 கூட்டினா அடுத்தடுத்த நம்பர்ஸை தான் நான் தொடரின்னு சொல்லுவேன். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் 9 கூட 1 கூட்டினா எனக்கு என்ன வருது? 10 வருது. அப்போ இது என்ன? ஒரு ஈரிலக்க எண், புரியுதா? அப்போ இது தவறு. அப்போ ஓரிலக்க எண்ணின் தொடரி எப்போதும் ஓரிலக்க எண்ணாகும்ன்றது தவறு. மூவிலக்க எண்ணின் முன்னி எப்போதும் 3 அல்லது 4 இலக்க எண்ணாகும் சொல்லியிருக்காங்க. அப்போ 3 இலக்க எண்ணினுடைய முன்னி எப்போதும் 3 அல்லது 4 இலக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே 3 இலக்க எண் கொடுத்துருக்காங்க, அதுக்கு முன்னாடி இருக்கிற முன்னி 2 இலக்கமாக இருக்குது. அப்போ இது தவறு. ஓகேவா? இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதனுடைய எண்ணினுடைய விரிவாக்கம் கரெக்டானு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி இந்த ஒரு மெத்தட் நடத்தியிருக்கேன், இதே மாதிரி தான் இதுவும். ஓகேவா? இப்போ 8 போட்டுட்டு அடுத்த எத்தனை நம்பர் இருக்கும்? 1 போட்டு எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 0 போடணும். இப்போது கரெக்டாக இங்கே பாருங்கள், 8 1 8 × 1 1 2 3 4. அப்போ எத்தனை 0 போடணும்? 4 0 ப்ளஸ் அடுத்த 8 போட்டு இன்ட்டு எத்தனை இருக்குது? 8 3. அப்போ 3 0 போடணும். அடுத்த 8 போட்டு எத்தனை அடுத்த 8 இருக்குது? 2 இருக்குது. அப்போ 2 0. திருப்பி அடுத்த 8 போட்டு இங்கே எத்தனை இருக்குது? 1 0. இதே மாதிரி நம்ம இங்கே போட்டிருக்கோம். சேம் ஆன்சர் இங்கே இருக்கா? கிடையாது. அப்போ இது தவறு. மிகச்சிறிய 6 இலக்க எண்களில் எத்தனை 10,000 உள்ளன கேட்டிருக்காங்க. மிகச்சிறிய 6 இலக்க எண்ணா என்ன?
சிறியன்னு கேட்டிருக்காங்க, புரிஞ்சுக்கோங்க. மிக சிறிய 6 இலக்க எண். அப்போ 1 போட்டுட்டு இங்கே 6 இருக்குது. அப்போ இங்கே எத்தனை 0 போடணும்? 5 0 போடணும். ஓகேவா? இப்போ மிக சிறிய 6 இலக்க எண் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அதில் எத்தனை 10,000 இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் 10,000ஆல் டிவைட் பண்ணால் அதில் எத்தனை 10,000 இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த 1,00,000 நான் 10,000ஆல் டிவைட் பண்ணும்போது எத்தனை 10,000 இருக்குது? 10,000கள் உள்ளன. ஓகேவா? அடுத்தது, காற்புள்ளியை உற்று நோக்கி பின்வரும் எண்களில் 7இன் இடமதிப்பை காண்க. ஒன்றும் இல்லை, இடமதிப்புனாலே ஒன்றும் இல்லை, கீழே இருந்து போங்க, 5ல் இருந்து, அதாவது பின்னாடியில் இருந்து போங்க. 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். எதனுடைய இடமதிப்பு கேட்டிருக்காங்க? 7இன் இடமதிப்பு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 10 லட்சம். அப்போ 7 × 10 70. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 70 லட்சம். புரியுதா? 70 லட்சம். நெக்ஸ்ட்டு போகலாமா? இப்போ இதை எப்படி பிரிச்சுருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 பிரிச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 3. அப்போ இது பன்னாட்டு முறை. அதே இந்த சம்க்கு வாங்க பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு 3 பிரிச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் 2 2ஆக பிரிச்சுருக்காங்க. அதனால தான் நம்ம இதை இந்தியன் முறைப்படி லட்சம் 10 லட்சம் அந்த மாதிரி எழுதணும். ஆனால் பன்னாட்டு முறையில் மில்லியனும் பில்லியனும் வரும். ஓகேவா? இப்போ அதுதான் இங்கே எழுத போகிறோம். இப்போ அதே மாதிரி பின்னாடிலேருந்து வர போகிறோம். 1 10 100 1000 10,000 100,000 மில்லியன். அவங்க எதனோட இடமதிப்பு கேட்டிருக்காங்க அப்படின்னா 7இன் இடமதிப்பு கேட்டிருக்காங்க. அப்போ 7 என்ன இருக்குது? மில்லியனில் இருக்குது. ஆன்சர் என்ன? 7 மில்லியன். ஓகே. 5th, காற்புள்ளியை பயன்படுத்தி பின்வரும் எண்களை பன்னாட்டு முறையில் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன முறையில் எழுத சொல்லியிருக்காங்க? பன்னாட்டு முறை. பன்னாட்டு முறைனாலே 3 3ஆக டிவைட் பண்ணணும், 3 3ஆக பிரிக்கணும். ஓகேவா? அப்போ நமக்கு இதை எப்படி பிரிப்போம்? ஃபர்ஸ்ட் 1 2 3 பிரிக்கிறோமா? ஆன்சர் 3 4 7 0 5 6. ஓகேவா? இதே மாதிரி தான் பன்னாட்டு முறை. லாஸ்ட்டில் இருக்கிற 3 3 டிஜிட்டாக பிரிக்கணும். 2 3. ஓகேவா? இது எல்லாமே நான் பன்னாட்டு முறையில் தான் பிரிக்கணும். அடுத்த சம் எப்படி பிரிக்கணும்? 3 3 டிஜிட்டாக பிரிக்கணும். அடுத்தது 3 3ஆக பிரிக்கணும். 1 2 3 இந்த மாதிரி பிரிக்கணும். இதுவே இந்தியன் முறைனா ஃபஸ்ட்டு 3 அதுக்கப்புறம் 2 2. ஓகேவா? 6th, மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை எழுதி அதை இந்தியா மற்றும் பன்னாட்டு முறைகளில் காற்புள்ளியை இடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய 6 இலக்க எண் அப்படின்னா மிகப்பெரியனால உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா 9 தான் ஞாபகம் வரணும். ஓகேவா? அப்போ எத்தனை 9 போடணும் அப்படின்னா 6 9 போடணும். ஓகேவா? அப்போ அந்த நம்பரை முதல்ல இந்திய முறைப்படியும் எழுதணும், பன்னாட்டு முறைப்படியும் எழுதணும். இந்திய முறைப்படி எழுதலாமா? எத்தனை? 6 இலக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய 6 இலக்கம். அப்போ மிகப்பெரிய 6 இலக்கம்னா 6 9 போட்டிருக்கோமா? இப்போ இந்தியா முறைப்படினா ஃபஸ்ட்டு 3 டிஜிட் பிரிக்கணும், அதுக்கப்புறம் 2 2ஆக பிரிக்கணும். ஓகேவா? பிரிச்சுட்டோமா? இப்போ நம்ம கீழேருந்து நேம் கொடுக்க ஆரம்பிச்சிடலாமா? 1 10 100 1000 10,000 லட்சம். ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம நேம் கொடுக்கணும். ஓகேவா? இது ரெண்டும் எதில் இருக்குது? 1000ல் இருக்குது. இது ரெண்டும் எதில் இருக்குது? 1களில் இருக்கா? இதை நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். 999 இதை ஈஸியாகவே நம்ம சொல்லிடுவோம். இதுக்கு தானே நம்ம யோசிப்போம். இப்போ வாங்க பார்க்கலாம். இது எத்தில் இருக்குது? லட்சத்தில் இருக்குது. அப்போ அதுக்கு நம்ம எப்படி பேர் கொடுக்கலாம் அப்படின்னா 9 லட்சத்து, இது என்ன இருக்குது? 2 இருக்கா? 2000 இருக்கா? 99,999. ஓகேவா? இது 3 உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். லாஸ்ட்டு 3 நம்ம ஈஸியாக பிரிக்கலாம். 999 இதுக்கு தான் நீங்கள் யோசிப்பீங்க. இது ரெண்டும் 1000லே இருக்குது. அப்போ 99,1000. ஓகேவா? இது 1 லட்சம். அதாவது 1 லட்சம்னா ஒரே 1 லட்சம் தான் இருக்குது. அப்போ இது 9 லட்சத்து. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் என்னென்னா 9,99,999. ஓகேவா? இப்போ பன்னாட்டு முறைப்படி எழுதலாமா? எப்படி பிரிக்கலாம் பன்னாட்டு முறையை? 3 3ஆக பிரிக்கலாம். பிரிச்சாச்சா? இப்போ நேம் கொடுக்கலாமா? கீழே இருந்து 1 10 100 1000 10,000 100,000. இது 3 எதில் இருக்குது? 1000ல் இருக்கா? இப்போ இது 3 ஈஸியாக சொல்லிடலாம். எப்படி சொல்லலாம்? ஏன்னா 100 1 10 100 இருக்கா? அப்போ இது 999.
இது எதில் இருக்குது? பன்னாட்டு முறையில் இருக்குது. அப்போ இது 3 1 தானே, 1000 தானே. அப்போ 999 ஓகேவா? அதே தான் இங்கே எழுதியிருக்கேன். 999 இப்போ ஓரளவுக்கு இந்த 1 10 1000 10000 பன்னாட்டு முறையில் எப்படி இருக்கும், இந்தியா முறையில் எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது போகலாமா? இப்போ ஒன்றும் இல்லை, அவங்க நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்மளே எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பின்வரும் எண்ணுருக்களின் எண் பெயர்களை இந்தியா முறையில் எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க கொடுத்துருக்க நம்பர்ஸை நம்ம இந்தியா முறையில் எழுதணும். இந்தியா முறைனா ஃபஸ்ட்டு 3, அதுக்கப்புறம் 2 2 பிரிக்கணும். ஓகேவா? இப்போ பிரிச்சாச்சா? ஃபஸ்ட்டு 3 2 2 பிரிச்சாச்சு. இப்போ பின்னாடியிலேருந்து கொடுக்கணும். நான் ஆல்ரெடி எத்தனையோ முறை சொல்லிட்டேன். 1 10 100. இது என்னது சொல்லுங்கள் பார்க்கலாம். 1000 10,000. இது என்னது? லட்சம். இது என்னது? 10 லட்சம். ஓகேவா? இப்போ 10 லட்சம் சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரெண்டும் எதில் இருக்குது? லட்சத்தில் இருக்குது. அப்போ 75 லட்சத்து. இது ரெண்டும் எதில் இருக்குது? 1000ல் இருக்குது. அப்போ 32,000. லாஸ்ட்டாக இருக்கிறது நீங்களே சொல்லிடுவீங்க. 105. ஓகேவா? ஒன்றும் இல்லை, இது 2 லட்சத்தில் இருக்குது, இது 2 1000ல் இருக்குது. இது ஈஸியாக நீங்கள் 105ன்னு சொல்லிடலாம். அப்போ இதை எப்படி சொல்லலாம்? 75 லட்சத்து 32,105. அதே மாதிரி தான் இதுவும் பாருங்கள். இதே மாதிரி பின்னாடிலேருந்து நேம் கொடுக்குறீங்களா? நீங்களே கொடுத்துட்டு இது நீங்களே போடுங்க பார்க்கலாம். ஆன்சர் வந்து 9,70,73,453. ஓகேவா? ஓகே. பின்வரும் எண்ணுருக்களின் எண் பெயர்களை பன்னாட்டு முறையில் எழுதுக. அப்போ பன்னாட்டு முறை. ஓகேவா? 3 3 பிரிக்கணும். ஓகேவா? இதெல்லாம் தெளிவாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 3 3 நம்ம பிரிச்சிட்டோம். பிரிச்சுட்டு 1 10 100 1000 10,000 100,000. அதாவது இந்தியா முறையில் 100,000 வராது, ஆனால் பன்னாட்டு முறையில் 100,000 வரும். இது 3 1000ல் இருக்கா? அப்போ 345,678 ஆன்சர். இன்னொரு தட்டி சொல்லுங்கள். 345,678. இப்போ இதையும் பன்னாட்டு முறையில் பிரிக்கலாம்ல? அதே மாதிரி பிரித்தாச்சு, தனித்தனியாக பேர் கொடுத்தாச்சு. அப்போ இது மில்லியனில் இருக்குது. அப்போ 8 மில்லியன். ஓகேவா? இது 3 எதில் இருக்குது? 1000ல் இருக்குது. 343,710. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட். அதே மாதிரி 3 3 பிரித்தாச்சா? இப்போ தனித்தனியாக 1 10 100 1000 10,000 100,000 100,000. அடுத்தது மில்லியன், 10 மில்லியன் 100 மில்லியன். அப்போ இது 100 மில்லியன். இது 3 எதில் இருக்குது? மில்லியன். அப்போ 103,456,000. ஓகேவா? 789. ஓகேவா? இப்போ ஆன்சர் என்னென்னா 103,456,789. ஓகேவா? 9th பார்க்கலாமா? எண் பெயர்களை எண்ணுருக்களால் எழுதுக. 2,30,51,980. ஓகேவா? இப்போ இங்கே முதல்ல கோடின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம பின்னாடியிலேருந்து, அதாவது 1 10 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி. அப்போ எது வரைக்கும் எழுதணும்? நம்ம கோடி வரைக்கும் எழுதணும். சரியா? இப்போ அதே மாதிரி நம்ம இங்கே 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி. ஓகேவா? இதே மாதிரி இங்கே எது ஸ்டார்டிங்கில் கேட்டிருக்காங்களோ அது வரைக்கும் நம்ம முதல்ல எழுதிடணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 2 கோடியே. அப்போ இங்கே என்ன போடணும்? 2. ஓகேவா? அதுக்கப்புறம் எத்தனை லட்சம்? இது ரெண்டுமே லட்சத்தில் தானே இருக்குது. அப்போ 30 லட்சத்து. அப்போ இங்கே என்ன போடணும்? 30 லட்சத்து. 51,000. அப்போ 51,000. அப்போ 1000 எத்தனை இருக்குது? 51. 51,000 எவ்வளோ? 51,980. என்னது? 980. ஓகேவா? இது நான் இங்கே ஆன்சர் இன்னும் கொஞ்சம் கிளியராக போட்டிருக்கேன். நான் முதல்ல உங்களுக்கு அங்கே கொஞ்சம் நடத்தினேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 66 மில்லியன். அப்போ மில்லியன்னாலே என்ன முறை வருது? இங்கே பன்னாட்டு முறை வருது. 356,345,627. ஓகேவா? அப்போ நம்ம எது வரைக்கும் எழுதணும்னா 66 மில்லியன். அப்போ மில்லியன்
66. அப்போ 66. ஓகேவா? அப்போ 10 மில்லியனும் நம்ம இங்கே சேர்த்துக்கணும். இதே மாதிரி பின்னாடியில் இருந்து 1, 10, 100, 1000, 10,000, 100,000. ஏன்னா இது பன்னாட்டு முறை. மில்லியன், 10 மில்லியன். 66,000. 66. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன இருக்குது? 345,000. ஓகேவா? அப்போ 345. அதுக்கப்புறம் என்ன? 27. வெறும் 27 தான். அப்போ 100 இருக்கிறதுல என்ன போடணும்? நம்ம 0 போடணும். இப்போ 105 அந்த மாதிரி கேட்டால் தான் இங்கே 1. அதாவது ஒரு 400, 500 அந்த மாதிரி 100ன்னு வந்தால் மட்டும்தான் நம்ம இங்கே எதனா போடணும். இங்கே எதுவுமே இந்த மாதிரி 100ன்னு கேட்கல. 27 தான் கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டில் 27. 100 எதுவும் கேட்கனால நம்ம இங்கே 0 போட்டிருக்கோம். ஓகேவா? இதே மாதிரி 789. அதாவது 789 என்னது? மில்லியன். அதாவது 700. அப்போ நம்ம 100 மில்லியன் வரைக்கும் போடணும். இங்கே 60. அப்போ அது 10 மில்லியன் வரைக்கும் போட்டோம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? 700. புரியுதா? அதே மாதிரி 1, 10, 100, 1000, 10,000, 100,000, மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன். 789. அப்போ 789. ஓகேவா? என்னது? மில்லியன். காமனாக மில்லியன் வந்துடுச்சா? இப்போ 213,000. அப்புறம் 213 என்னது? 1000. அப்போ காமனாக 1000 வந்துடுச்சா? கடைசி என்ன? 456. ஓகேவா? அடுத்தது தமிழ்நாட்டில் 26,345 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு காடுகள் உள்ளன என்பதை இந்திய எண்முறையில் எழுதுக. ஓகேவா? இதுவும் இதே மாதிரி தான். அவங்களே சொல்லிட்டாங்க இந்தியன் எண்முறை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த நம்பரை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எவ்வளோ? 26,345. அதாவது 20 அப்படின்றது 1000 வந்துருச்சா காமன்? அப்போ 1000, 10,000. ஏன் இங்கே 10,000 போட்டிருக்கோம்? 20 அப்படின்னு வந்திருக்கு. புரியுதா? அப்போ 20. அதாவது 20 தான் நான் 20ன்னு சொல்கிறேன். சரியா? 26,000. ஓகேவா? 345. எவ்வளோ? 345. ஓகேவா? எவ்வளோ சதுர கிலோமீட்டர் மறக்காதீங்க. ஓகேவா? 26,345 சதுர கிலோமீட்டர். அடுத்தது இந்திய தொடர்வண்டி போக்குவரத்து ஏறத்தாழ 10 லட்சம் ஊழியர்கள் உள்ளனர். இதை பன்னாட்டு எண்முறையில் எழுது. அதாவது இது நம்ம பன்னாட்டு எண்முறையில் எழுத போகிறோம். ஆனால் இங்கே 10 லட்சம்ன்றதை கொடுத்துருக்காங்க. சரியா? அதை முதல்ல நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, ஏன்னா பன்னாட்டு எண்முறையில் லட்சம்ன்றது கிடையாது. அதனால் நான் முதல்ல இந்தியன் எண்முறையில் எழுதிட்டு அதை நம்ம பன்னாட்டு எண்முறைக்கு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? முதல்ல இந்தியன் எண்முறையை நம்ம எழுதியிருக்கோம். இல்லை 10 லட்சம் போட்டிருக்கோம். அதே மாதிரி பன்னாட்டு எண்முறையோடைய 1, 10, 100, 1000, 10,000, 100,000, 1 மில்லியன். இதே மாதிரி இந்த 1 லட்சம் இங்கே போட்ட மாதிரி நம்ம இங்கே போடுறோம். அப்போ எவ்வளோ டோட்டலாக வருதுன்னா 1 மில்லியன். Like, comment, and subscribe.